அந்த அளவுக்குலாம் நான் ஒர்த்து இல்லைங்க. என்னங்க இப்போதாங்க தெரியுது, சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்கலாம் வந்த உடனே 1 வருஷத்துல கார் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் பங்களா கட்டிடுறாங்க. வீடு கட்டுறது இல்லை, பங்களா. எனக்கெல்லாம் இப்படி நடக்குமா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நம்பரை எங்க இருந்துங்க பிடிக்கிறீங்க? ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க இது. உண்மையிலேயே எல்லாருமே தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒன்று. இதை ஒரு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இதை கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம். எப்படி என்னோட நம்பரை எடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி, எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கு இல்லையா, ஐடி விங்ல இருந்து கால் பண்றாங்க. மற்றபடி இங்க இருக்கிற வட்ட செயலாளர் வண்டு முருகன், சதுர செயலாளர் சண்முகம் இவங்கெல்லாம் கால் பண்றது இல்லை. டைரக்டா ஐடி விங்ல இருந்து கால் பண்ணி, நீங்க யூடியூப் சேனல், ஃபேஸ்புக்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா, நீங்கள் இப்போ அதில் வந்து இந்த எலெக்ஷன் முடிகிற வரை எங்களுக்கு சாதகமாக நீங்கள் வந்து அப்படியே பேசணும், வீடியோ போடணும் அப்படின்னாங்க. இல்லைங்க, அப்படிலாம் பேசினா தெரிஞ்சிருமாங்க நான் இந்த கட்சிக்கு தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறேன்னு. நாங்கள் தர்றோங்க ஸ்கிரிப்டு, அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி போடுற மாதிரி இருக்கும் ஸ்கிரிப்டு. நீங்கள் அதை அப்படியே நீங்கள் வந்து பேசி அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் ரெடி பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுங்க. எலெக்ஷன் முடிகிற வரை நீங்கள் வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டால் போதும். எலெக்ஷன் முடிகிற வரை 1,50,000 ரூபா உங்களுக்கு அப்படின்றாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியல. இதெல்லாம் உண்மையா அப்படின்னா உண்மைதாங்க. நீங்கள் நினச்சிக்கிறீங்க சோசியல் மீடியாவில் வந்து இப்படியே தள்ளிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு. இல்லை, அதில் வீடியோ போடுறவங்க எல்லாம் ஏதோ ஒரு வழியில் சம்பாதிக்கிறான்னா, இன்னொரு வழியில் மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கிறான். இப்போ தான் தெரியுது, இந்த மைக்கை வச்சுக்கிட்டே அரசியலை பற்றி பேசுகிறாங்கல்ல, சேரை போட்டு. அவங்கெல்லாம் சும்மா பேசலை, வெட்டித்தனமாக பேசலை. அவங்களுக்கு காசு வருது. எப்போ இதான் எங்களுக்கு தெரியுமாப்பா முன்னாடியே. உங்களுக்கு தெரியுங்க, எனக்கே இவ்வளவு கொடுத்தா வருஷம் முழுக்க பேசுகிறவங்களுக்கு எத்தனை லட்சங்கள் கொடுப்பாங்கன்றதாங்க கேள்விக்குறிப்ப. இப்படியெல்லாம் பணத்தை கொடுத்து மக்களை வந்து இப்படியெல்லாம் மூளைச்சலவை செய்து ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்னு என்னங்க அவசியம் இருக்கு? அரசியல்னா என்ன? மக்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளவுதானே. இதுக்கு எதுக்கு இத்தனை கோடி ரூபாயை போட்டு இத்தனை பணத்தை செலவு பண்ணி, அப்போ இவங்கெல்லாம் என்ன அரசியல் செய்கிறாங்க? இவங்கள்ட்டெல்லாம் நம்ம நாட்டை கொடுத்தா என்ன ஆகும்? எனக்கே ரொம்ப கவலையாக இருந்ததுங்க. நான் யோசிச்சுட்டு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். முதல்ல கேட்டேன், நம்பர் எப்படி பிடிச்சிங்கன்ட்டு. அதை கேட்டேன், அதை சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இவங்கெல்லாம் பிடிச்சிடறாங்க நம்பரை எப்படியாவது. இப்போ இந்த விஜய் டிவில இருந்தெல்லாம் கூப்பிட்டாங்கல்ல, அவங்களாம் எப்படி நம்பரை பிடிச்சாங்கன்னு தெரியல. எப்படியாவது அவங்க பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய கட்சிக்காரங்களுக்கெல்லாம் நம்ம தான் நம்பரை தான் ஆதாரில் இணைச்சிருக்கோம், எல்லாத்துலேயுமே இணைச்சிருக்குமே ஃபோன் நம்பரை. எவன்கிட்டே இருந்து வாங்கிடுறாங்கன்னு வச்சுங்களேன். இன்னொன்று கேட்டேன், என்ன எதுக்குங்க செலக்ட் பண்ணீங்க? அவ்வளோ மில்லியன் கணக்கிலாம் என்கிட்ட சப்ஸ்கிரைபர் இல்லைங்க. இப்போ தாங்க விவசாயம் பண்ண வந்தேன், விவசாயம் சரியில்லை, சரி வீடியோவாவது போட்டு பிழைப்போம் அப்படின்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து எங்களோட ஐடி விங்கில் டீம் இருக்காங்க, சோசியல் மீடியாவில் லாஸ்ட் ஒரு 3 மாதமாக யார் போடுற வீடியோலாம் வைரல் ஆகுதுன்ற அனலிட்டிக்ஸ் குரூப் இருக்குது, டேட்டா, அவங்க டேட்டா எடுத்து கொடுத்தாங்க, உங்கள் பேர் இருக்குங்க அதனாலங்க உங்கள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்றாங்க. ஏங்க, நான் உண்மையே பேசுகிறேன், அதனால வைரல் ஆகுதா அல்லது எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த 3 மாதமாக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதே போல தான் இதுவும் உண்மை தான். இதையும் பேசத்தான் செய்கிறேன் நான். ஸோ உண்மையை பேசுகிறதுனால அது போயிட்டு இருக்குங்க. நீங்கள் பண்ணுற அரசியலுக்குள்ளெல்லாம் நான் வரல அப்படின்னு. உங்களுக்கு வந்து 1 வாரம் டைம் தர்றோம், யோசிச்சு சொல்லுங்கள். இல்லை பெருசாக எதிர்பார்க்குறீங்கனாலும் சொல்லுங்கள், பேமெண்ட் பத்தனைனா அப்படின்னாங்க. உண்மையிலேயே வேலையை விட்டதே எதுக்கு தெரியுங்களா? நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம். என்ன எனக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, வாழ்கிறது இன்னொரு 20 வருஷமோ 25 வருஷமோ, நம்ம மனிதர்கள்லாம் ஒரு குறுகிய காலம்தான். 1000 வருஷம் 2000 வருஷம்லாம் வாழ போகிறதில்ல. அதனால பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கார்பரேட் வேலையை விட்டுட்டு வந்தது. காலையில் எழுந்திரிச்சா டார்கெட்டு, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏகப்பட்டது இருக்குது. இப்போலாம் கார்பரேட்டில் வேலை பார்க்குறதுக்கு மிகப்பெரிய மனதைரியம் வரணும். நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் வந்துடுது, நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து செத்து போயிடுறாங்க. என் கூட வேலை பார்த்தவங்களாம் போன வாரம் 2 பெண் குழந்தைகளை விட்டுட்டு சென்னையில் செத்து போயிட்டாப்புல. என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கார்பரேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும், சாயந்தரம் முடிஞ்ச உடனே என்ன மனநிலையில் வீட்டுக்கு போகிறாங்க, காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி என்ன மனநிலையில் வீட்டுக்கு வேலைக்கு வர்றாங்க அப்படின்ட்டு. அவ்வளவு இது இருக்குது. அதனால அதையெல்லாம் விட்டு வாழலாம் அப்படின்னு தான் வந்தால், இங்கே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவிலையும் நம்மளை வந்து வாழ விட மாட்டாங்க போல், மூடிட்டு போயிடணும் போல். இல்லைன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு யாருக்காவது ஜால்ரா போடணும் போல். ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. பார்த்து ஓட்டு போடுங்க.
எனக்கு தெரிஞ்சு யாருக்கு ஓட்டு போடணுன்றத ஒருத்தர் கூட மெசஞ்சர்ல கேட்குறாரு. ஏதோ நான் பெரிய அறிவாளி மாரி. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள ஒரு 5, 6 வீடியோ போட்டேன். அது வைரல் ஆயிருக்கு. நெறைய பேர் பேசு பொருள் ஆயிருக்கு. அவ்வளவுதான். திரும்ப என்ட்ட நீங்க சொல்லுங்க யாருக்கு ஓட்டு போடலான்ட்டு. நான் வேணா என்னோட கருத்த வேணா நான் சொல்றேன். அடுத்த காணொளியில சொல்றேன். யாருக்கு ஓட்டு போடலான்ட்டு. ஏன்னா இந்த அரசியல் முடியிற வரை ஒரு அரசியலா தான் இருக்கும். நம்ம எந்த வீடியோ போட்டாலும் நீங்க பார்க்க போறதில்ல. அரசியல பத்தி தான் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க வலைதளங்கள்ல எல்லாம். பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை அடுத்த வீடியோல என்ன பேசலாம்னு இருக்கேன்னா, யாருக்கு நாம் ஓட்டு போடலாம்? அரசியல் எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது? பணத்தை நோக்கியா? எதை நோக்கி? பார்ப்போம். நன்றி. அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம்.